வணக்கம். செல்வகுமாரின் வடகிழக்கு பருவமழை 2024 உங்கள் மாவட்டத்திற்கு எப்படி? ஏற்கனவே கடந்த 2023 வடகிழக்கு பருவமழை நிறைவடைந்த உடனிலிருந்து நிறைவடைந்த முதல் தென்மேற்கு பருவமழையும் வடகிழக்கு பருவமழையும் அறிக்கையாக சமர்ப்பித்தோம். இன்று வரைக்கும் வடகிழக்கு பருவமழை அறிக்கையில் எந்தவித மாற்றமும் செய்யவில்லை. லானினா அமைப்பும் நெகட்டிவ் ஐஓடியும். இப்பொழுது லானினா தொடங்கிவிட்டது, தொடக்கத்தில் இருக்கிறது. நடுநிலை ஐஓடியாக இருந்தாலும் அதுவும் நெகட்டிவ் ஐஓடியாக மாறப்போகிறது. நல்ல மழை பொழிவு தரப்போகிறது. இதுதான் நம்முடைய அறிக்கை. 2024 அக்டோபர் 2 புதன்கிழமை அதிகாலை நிலவர பதிவு. நேற்றைக்கு அக்டோபர் 1 இந்திய வானிலை ஆய்வு நிறுவனமானது வடகிழக்கு பருவமழை குறித்த அறிக்கையை சமர்ப்பித்திருக்கிறது. கிட்டத்தட்ட சரியாக அமைந்திருக்கிறது. நம்முடைய அறிக்கைக்கு ஒத்தே இருக்கிறது. எல்லாமே ஒரே ஒரு மாற்றம் மட்டும் கொஞ்சம் கூட இருக்கு. அது எதுனா தென் மாவட்டங்களுக்கு சராசரிக்கு குறைவான மழை என்று இந்திய வானிலை ஆய்வு நிறுவன அறிக்கையில் இருக்கு. ஆனால் நாம் அறிக்கையில் என்ன சொல்லியிருக்கோம்னா, அவர்கள் அறிக்கையில் எந்தவித அச்சாசல் மாற்றம் ஏதும் இல்லை. ஆனால் தென் மாவட்டத்திற்கும் சராசரிக்கு கூடுதலான மழை பொழிவு உண்டு. மினிமம் சராசரி மழை பெய்ய வேண்டிய மழை இருக்கும், குறைய வாய்ப்பில்லை என்பதுதான் நம்முடைய அறிக்கை. ஒட்டுமொத்தம் நம்முடைய அறிக்கைக்கு மிக சரியாகவே அப்படியே அமைந்திருக்கிறது என்பதுதான் அந்த கோடிட்டு காட்டப்பட வேண்டிய விஷயம். இதில் வடகடலோரம் என்பது அவர்களும் அறிவித்ததில் ப்ளஸ் தான் சொல்லியிருக்காங்க. வடகடலோரத்திற்கு நிறைய மழைப்பொழிவு சொல்லியிருக்காங்க. இதில் பார்க்க வேண்டிய ஒன்று என்னவென்றால் 112% மழைப்பொழிவு கிடைக்கும்னு சொல்லியிருக்காங்க. அதாவது 112% மழைப்பொழிவு கிடைக்கும்னா நீங்கள் எப்படி எடுத்துக்கணும்னா, பொதுவாக நம்ம சராசரி மழையெல்லாம் பார்க்கும் பொழுது 50% கூடுதல் 100% கூடுதல் அப்படின்னு சொல்லுவோம். அது வேற, அந்த கணக்கு வேற. பெய்ய வேண்டிய மழைக்கு 100 மடங்கு பெய்தால் 100% கூடுதல், அது வேற. ஆனால் மழைப்பொழிவு பருவமழை பொழிவு எதிர்பார்ப்பு என்கின்ற ஒரு வெளியிடும் பொழுது கடந்த சில ஆண்டுகளாக பார்த்தீங்கன்னா 97% பெய்யும், 98% பெய்யும், 100% பெய்யும். 100% பெய்யும்னா அது சராசரி மழை. இப்போ என்ன சொல்லியிருக்காங்கன்னா 112, அப்ப சராசரியை விட 12% கூடுதல் மழை அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஓகேயா? இது உங்களுக்கு நாம சொன்னதுதான். வடகடலோரம் சராசரிக்கு கூடுதல் மழை பொழிவுன்னு நாம சொல்லியிருக்கோம். ஒட்டுமொத்தத்துக்கு பிளஸ் பிளஸ் கடலோரம் சொல்லியிருக்கோம். அடுத்தது இதுல நீங்க புரிந்து கொள்ள வேண்டியது என்னன்னா, தென் மாவட்டங்களுக்கு சராசரிக்கு குறைவு என்று சொல்லியிருக்கிறார்கள். நாம் அறிக்கையில் கொஞ்சம் கூடுதல் தான் சொல்லியிருக்கோம். குறைஞ்சபட்சம் சராசரி மழை தான் எல்லா மாவட்டங்களுக்குமே சொல்லியிருக்கிறோம். மினிமம் எல்லாத்துக்குமே சராசரி கூடுதல் தான் சொல்லியிருக்கோம். ஆக நம்பர் 1 பிளஸ் பிளஸ் வடகடலோரம் சொல்லியிருக்கோம். ஓகே, அவர்கள் அறிக்கையை நம்ம ஒப்பிட்டு பார்க்கும் பொழுது 112% பெய்யும் என்று சொல்லியிருக்கிறார்கள். அப்போ தமிழ்நாட்டுக்கு சராசரி கூட, அப்போ தெற்கே குறையும் என்பொழுது தெற்கே பெய்ய வேண்டிய மழை எங்கே பெய்ய போகுது? வடக்கே பெய்ய போகுது. புரியுதுங்களா? ஆக வடக்கே பெய்ய போகிறது என்றால் அப்போ தெற்கே பெய்ய வேண்டிய மழையும் சேர்த்து தானே சராசரி கூடுதலாக போயிருக்கு. அப்போ தெற்கே பெய்யுதல் என்றால் அது குறைந்திருக்கணும். குறைவு என்றால் அப்போ தெற்கே குறைவு, சராசரிக்கு கூடுதல், ஒட்டுமொத்தம் என்று பார்க்கும் பொழுது 112 என்றால் அந்த மழையும் தெற்கே பெய்ய வேண்டிய மழையும் சேர்த்து வடக்கே பெய்வதனால தான் அது சராசரிக்கு கூடுதலாக மாறுகிறது. ஆக வடகடலோர மாவட்டங்களுக்கும் தெற்காந்திராவிற்கும் மத்திய மாவட்டங்களுக்கும் கண்டிப்பாக டெல்டா முதல் டெல்டாவிற்கு வடக்கே போக போக நிறைய மழை பொழிவு இருக்கிறது என்பதுதான் நீங்கள் புரிதலாக எடுத்துக்கொள்ள வேண்டும். ஓகே, நாம என்ன சொல்லியிருக்கோம்னா, தென் மாவட்டங்களுக்கும் சராசரிக்கு மழை கூடுதல், குறைந்தபட்சம் சராசரி தென் மாவட்டங்களுக்கு. இதுதான் நம்ம குறைஞ்சபட்சம் சராசரிக்கு குறையாதுன்னு இப்போ சொல்கிறோம். ஆனால் சராசரிக்கு கூடுதல் தான் தென் மாவட்டமும். ப்ளஸ் ப்ளஸ் பல ப்ளஸ் வடகடலோரம், சில ப்ளஸ் மத்திய கடலோரம், ப்ளஸ் தென்கடலோரம், அனைத்து மாவட்டங்களுக்கும் ப்ளஸ் அல்லது சராசரி. மேற்கு தொடர்ச்சி மலைக்கே அணைகள் நீர்பிடிப்பு பகுதிகளுக்கே மேற்கு தொடர்ச்சி மலை பகுதிகளுக்கு கேரளாவிலிருந்தும் காற்று வரும். இந்த ஆண்டு லானினா அமைப்பு, லானினா என்று உங்களுக்கு எல்லாம் தெரியும். பசிபிக் பெருங்கடல் பக்கம், அதாவது பசிபிக் பெருங்கடலோட ஆசிய பக்கம் வெப்பம் உயர்ந்திருக்கிறது. 30 டிகிரி 31 டிகிரி இருக்கிறது சில இடங்களில். அடுத்தபடியாக தாய்லாந்து வளைகுடா வரைக்கும் தென்சின கடலாம் 30 31 ஒரு சில இடங்களில் சராசரியா 30. அதாவது மலேசியா முதல் பிலிப்பைன்ஸ் அதனை ஒட்டுள்ள பசிபிக் பெருங்கடல் வரைக்கும் 30 31. ஓகே, நம்முடைய வங்கக்கடல் பகுதியை பார்த்தீங்கன்னா சராசரியா 29. இப்போ பார்த்தீங்கன்னா கொல்கத்தா ஒட்டி கடல் நீரோட்டம் கொண்டு போய் 30 ஆக்கி வச்சிருக்கு. ஓகே, அது வேற விஷயம். அப்போ அங்கே கொண்டு போயிட்டுனா அப்போ அங்கிருந்து படிப்படியாக எங்கும் உயரப்போகிறது என்று அர்த்தம். ஆக எல்லாமே 30 ஆக போகுது. நிலநடுக்கோட்டு இந்திய பெருங்கடலில் வந்துடக்கூடிய அந்த சூரியன் குத்துக்கதிர் செப்டம்பர் 21 இப்படி தெற்கே போனாலும் கடல் வெப்பத்தை கடத்தி கொண்டிருக்கிறது. ஆக இதுவும் 29
பரவலான ஒரு 30ஆக எட்டும். 29க்கு மேலே கண்டிப்பாக எட்டிடும். 29, 30 என்று இருக்கும். 26 மேலே இருந்தாலே நிகழ்வுகளுக்கு சாதகம். அடுத்தபடியாக அரபிக்கடலுக்கு பக்கம் போவோம். அரபிக்கடல் பக்கம் பார்த்தீங்கன்னா எல்லாமே 29. சோமாலியா பக்கம் மட்டும்தான் 27, 28 இருக்குது. அரபிக்கடலோட இந்திய கடலோரை ஒட்டி லட்சத்தீவை ஒட்டி அப்படியே பாகிஸ்தான் எல்லையோர வரைக்கும் 29. தெற்கே பார்த்தீங்கன்னா 30. எங்கே நிலநடுக்கோட்டு இந்திய பெருங்கடல் அரபிக்கடலுக்கு தெற்கே மாலத்தீவை ஒட்டி 30. ஆக இது எல்லாமே பார்க்கும் பொழுது வடகிழக்கு பருவமழைக்கு ப்ளஸ் மழைக்கு தான் சாதகம். இன்னொன்று, நிலநடுக்கோட்டு இந்திய பெருங்கடலுக்கு தெற்கே, நிலநடுக்கோட்டுக்கு தெற்கே, அதாவது நீராவியை வடக்கு நோக்கி அனுப்பக்கூடிய எம்ஜிஓ அமைப்பு ஏற்கனவே கிட்டத்தட்ட தொடங்கிவிட்டது. அது இப்பொழுது கண்டுபிடிக்கப்பட்டிருந்தாலும் நீராவியை தானாக வராது, ஒரு அமைப்பு வடக்கு நோக்கி பம்ப் செய்ய வேண்டும் என்கின்ற ஒரு நம்முடைய நீண்டகால கண்டுபிடிப்பு அது தொடர்ந்து நம்முடைய அறிக்கையில் சமர்ப்பித்துக் கொண்டிருக்கிறோம். அதுதான் எம்ஜிஓன்னு சொல்கிறாங்க. இப்போது அது ஓகே, அதுவும் வந்து விட்டது. அதுவும் நீராவியை அனுப்ப போகுது. ஆகவே இப்பொழுது அது வடக்கே இருந்து வரக்கூடிய குளிர்காற்றை இழுத்து கொண்டிருக்கிறது. அது வடகிழக்கு பருவமழை தொடங்கியதும் அப்படியே திசை மாறி பம்பிங் பண்ண ஆரம்பிச்சிடும். அது இது எல்லாம் பார்க்கும் பொழுது நெகட்டிவ் ஐஓடி வரப்போது. இப்போ நடுநிலை ஐஓடி என்றாலே ரெண்டு பக்கமும், அதாவது நடுநிலை ஐஓடியில் என்ன செய்யும், நிகழ்வுகள் அரபிக்கடல் போகும், சோமாலியா வரைக்கும் போகலன்னா கூட பாதி அரபிக்கடல் வரைக்கும் போகும். அப்படிப்பட்ட அமைப்பு இப்பொழுது. ஆகவே நிகழ்வுகள் வலுவாக வரும் என்பது எழுதி வைக்கப்பட்ட ஒன்றாகிவிட்டது. காரணம், பிலிப்பைன்ஸுக்கு வடக்கே வெப்பநிலை 27, ஜப்பானை ஒட்டி 27 தான் இருக்குது. தென் சீனாவை ஒட்டி அந்த தாய்வானை ஒட்டியெல்லாம் 27க்கு 27, 26க்கு கீழே இருக்குது. அதனால் 27 இருக்கிறதுனால அங்கே போக வாய்ப்பில்லை. இன்னும் அங்கே வெப்பநிலை குறைய செய்யும் என்பதனால நிகழ்வுகள் உருவாகி அது வங்கக்கடலுக்கு தான் வரும் வடகிழக்கு பருவமழை காலத்தில். அடுத்தடுத்த நிகழ்வுகளால் வடகிழக்கு பருவமழை சிறப்பாக அமையும் என்பதில் எந்த மாற்றமும் இல்லை. நிகழ்வுகள் வலுவாக வரும் என்பதிலும் மாற்றமில்லை. வலுவான நிகழ்வு அதாவது சாதாரண நிகழ்வு நிறைய மழைப்பொழிவை தருவதற்கும் வலுவான நிகழ்வும் நிறைய மழைப்பொழிவை தருவதற்கும் வாய்ப்புண்டு. நிகழ்வுகள் வரும்பொழுது வடகிழக்கு மாநிலங்கள் தொடங்கி கன்னியாகுமரி வரைக்கும் மழை தரும். எங்கே நிகழ்வு இருக்கிறதோ அது வரைக்கும் கொஞ்சம் வலுவான மழை தரும். இரு காற்று எனவே எங்கே ஏற்படுகிறதோ அங்கே வலுவான மழை தரும். இது எல்லாமே வடகடலோரம் தெற்காந்திரா தெற்காந்திரா அது தமிழ்நாடு ஆந்திர எல்லையொட்டி அதிகமாக மழைப்பொழிவு தெரிகிறது. டெல்டாவிற்கும் அதிக மழைப்பொழிவு தெரிகிறது. தெற்கே போக போக குறைந்தாலும் அதுவே சராசரி மழை என்பதையும் சராசரிக்கு ஒரு பிளஸ் என்பதையும் தெரிந்து கொள்ள விரும்புகிறேன். உள் மாவட்டங்களுக்கும் இது வலுவான நிகழ்வு என்பதனால சுழன்று உள்ளேயும் இணைக்கும். அரபிக்கடல் காற்றும் வங்கக்கடலுக்கு வந்து மேற்கு தொடர்ச்சி மலைப்பகுதிகளிலையும் மழைப்பொழிவை கொடுக்கும். குறைந்தபட்ச மழைப்பொழிவு அது கிருஷ்ணகிரியாக இருந்தாலும் அந்த கிருஷ்ணகிரிக்கும், அதாவது வடகிழக்கு பருவமழை மிக குறைவான மழை பெறக்கூடியது கிருஷ்ணகிரி. அந்த கிருஷ்ணகிரிக்கும் சராசரி கூடுதல். கடந்த ஆண்டு சொல்லியிருந்தோம், ஆனால் கடந்த ஆண்டு சரியான இல்லை. ஆனால் இந்த ஆண்டு லானினா அமைப்பும் நெகட்டிவ் ஐஓடியும் குறைஞ்சபட்ச நடுநிலை ஐஓடி இருக்கிற காரணத்தினால இது எல்லாமே சாதகம்தான். ஆகவே கிருஷ்ணகிரி உட்பட அனைத்து மாவட்டங்களுக்கும் நல்ல மழைப்பொழிவு காத்திருக்கிறது. வடகிழக்கு பருவமழை எப்பொழுது தொடங்கி இருக்கிறது? இப்பொழுதிலிருந்தே புள்ளி விவரத்தில் வடகிழக்கு பருவமழை கணக்கில் தான் ஓடிக்கிட்டு இருக்கிறது. வடகிழக்கு பருவமழை 14ஆம் தேதி 15ஆம் தேதி வரைக்கும் தென்மேற்கு பருவமழை தொடரும் என்பதனால வடகிழக்கு பருவமழை 17, 18 தொடரும். அக்டோபர் 17, 18ஆம் தேதி வாக்கில் தொடரும். தொடர்ந்ததும் முதல் நிகழ்வு வடகடலோரத்துக்கு போகும். அதுக்கு முன்னாடியே ஒரு 10ஆம் தேதி ஒரு நிகழ்வு இருக்குது. அதுவும் ஒரு தாழ்வு நிலையாக அமையும். அது வடகிழக்கு பருவமழையை தொடங்கக்கூடிய நேரத்தில் ஒரு நிகழ்வு இருக்கிறது. அது முடிந்ததும் வடகிழக்கு பருவமழை நிகழ்வு. முதல் நிகழ்வு 18ஆம் தேதி வாக்கில் வடகடலோரத்தின் தெற்காந்திர பகுதிக்கு போகும். அது நல்ல மழை தரும். அடுத்ததாக தீபாவளி ஒட்டி நாட்கள்லையும் ஒரு வலுவான நிகழ்வு. அது ஒரு பெரிய புயலோ இது இல்லைன்னா கூட ஒரு தீபாவளி ஒட்டி நாட்கள்லையும் மழை இருக்குது. ஆயுத பூஜை நாட்களிலையும் தூறல் சாரல் மழையெல்லாம் இருக்குது. தீபாவளி முடிந்ததும் நிறைய மழைப்பிடிப்பு தரக்கூடிய வலுவான அமைப்பு இருக்குது, ஏற்கனவே சொல்லியிருக்கோம். ஆகவே தயவுசெய்து அனைத்து மாவட்ட விவசாயிகளும் உங்கள் மாவட்டத்தின் பெயரை சொல்லாவிட்டாலும் தமிழ்நாட்டின் அனைத்து மாவட்டம்னு சொல்லியாச்சு, கேரளாவிற்கும் சொல்லியாச்சு, கர்நாடகாவிற்கும் சொல்லியாச்சு, ஆந்திராவிற்கும் சொல்லியாச்சு, புதுச்சேரி சொல்லியாச்சு. அது தமிழ்நாட்டில் உட்பட தென் மாநிலங்களுக்கு சராசரிக்கு கூடுதல். அதுலேயும் தெற்கு ஆந்திரா வடகடலோரம் ப்ளஸ் ப்ளஸ் ப்ளஸ், இதில் என்ற மாற்றமும் இல்லை. தொடர்ந்து வானிலை ஆய்வரை கூட இணைந்திருங்கள். வானிலை மாறுதல் அறிந்து திட்டமிட்ட பணி செய்து லாபமடைய அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். நன்றி.